ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே. பாப்பாவுக்கு எல்லாம் மறக்காமல் விஷ் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஹாப்பி பர்த்டே பாப்பா சொல்லுங்கள். பாப்பாவுக்கு இன்னைக்கு பாப்பாவும் தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா. எப்பயும் போல் ஸ்கூல் போகிற டைமுக்கே எழுந்திரிச்சிக்கு பாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பர்த்டே வந்து அந்தளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணல, சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் அவங்க அப்பாவும் கோயிலுக்கு போய்க்கிறதுனால அது அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ எண்ணில் பாருங்கள், எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நடந்துச்சு. மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாப்பா எப்பவுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, வந்து சாயந்தரம் டியூஷன் போயிட்டாங்க. டியூஷன் வந்துட்டு பாப்பாவுக்கு கடைக்கு எங்கேயாச்சும் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு வரா பாருங்கள். அப்புறம் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு முருகு பவன் தான் கூப்பிட்டு போனோம். போயிட்டு நானும் பாப்பா தம்பி 3 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கோயிலுக்கு போய்க்கிறதுனால சைவ ஹோட்டலுக்கு தான் போனோம். போயிட்டு சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டோம். கோபி ரைஸு, பாப்பாவுக்கு பிடிச்ச தோசை. பாப்பாவுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், அதனால் பாப்பாவுக்கு தோசை, அப்புறம் காளான் கிரேவி ஒன்று, 3ம் வாங்கினோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நாங்கள் வீடியோ எடுக்கலை. சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தால் பாப்பாவுக்கு நாங்கள் கேக்கு வெட்ட வேண்டாம், அவங்க அப்பா கோயிலுக்கு போனால் கேக் வேண்டான்னு பார்த்தா வீட்டில் எங்கள் அண்ணன் கேக்கோடு உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கே தெரியாது, நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் கேக்கோடு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் கேக் பார்த்திங்கன்னா நாங்கள் கேக் வெட்ட வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் கடைசியாக பாப்பா கேக் வெட்டணும்னு இருந்திருக்கும் போல் இருக்குது. பாப்பா கேக் வெட்ட வேண்டாம், பாப்பா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அப்புறம் தம்பி ஊத சொன்னான், மெழுகுபத்தி பற்ற வைக்க சொன்னான். அவனே ஊதிவிட்டான். திருப்பி பற்ற வச்சு கேக் வெட்டாச்சா. அதில் என்ன ஆகி போச்சுன்னா, பேசாமல் பேப்பர் வெட்டியே வெடிக்காமே இருந்திருக்கலாம். கேக்கு ஃபுல்லாக பேப்பரு. கடைசியாக கேக்கு என்ன நிலமையில வந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். க்ரீமை ஃபுல்லாக எடுத்துட்டோம். அது என்ன போச்சுன்னா, பேப்பர் வெடிக்கவும் ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக அது தெரிச்சிருச்சு. நான் எப்பயுமே வந்து சேஃப்டிக்கு ஒரு பேப்பர் வச்சு பிடிச்சிப்பேன். நான் இந்த தடவை பிடிக்க மறந்து போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுனால. ஆளும் இல்லையா, அதனால் பிடிக்க சரி மறந்து போயிட்டோம். பார்த்தா கேக்கு வெடிச்சோன்னே கேக்கோட நிலமைய நீங்களே பாருங்கள். அப்புறம் கேக்கை ஃபுல்லாக க்ரீமை ஃபுல்லாக மேலே இருக்கிறதால எடுக்க முடியல, ஃபுல்லாக அதில் கொட்டி போச்சு. அதனால் அப்புறம் க்ரீமை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கேக் வெட்டணும். நானே அந்த சாக்லேட்டை மட்டும் அங்கங்கே எடுத்து சொறி விட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அப்புறம் கேக் வெட்டணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் சார் ஹாப்பி கேக் வெட்டினோன்னே ஃபஸ்ட்டு பீஸ் அவனுக்கு தான் ஊட்டினாங்க. அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா ஊட்டி விட்டு பாப்பா வந்து கேக் வெட்டல ஃபீல் பண்ணிட்டே இருந்தா. நான் வேண்டாம் பாப்பா, நான் போய் கடையில் கேட்டேன், முட்டை போடாத கேக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும், அப்போ தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் பாப்பா நான் கடைக்கே கூப்பிட்டு போனேன். இல்லை பாப்பா கேக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அவளும் ஃபீல் பண்ணல. ஆனால் கடைசி அவளுக்கு கேக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போலுக்கு தான். நான் அப்புறம் கேக் வாங்கிட்டோம். அப்புறம் கேக் வாங்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா பாப்பா ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வீடியோ காலில் பண்ணோம். அப்புறம் அவங்க அப்பா பேசிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அதான் அம்மா அண்ணா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் சாய்க்கு ஹாப்பி. இதை மூஞ்சி திருப்பிட்டு போகிற பாருங்க, அவள் தான் எங்கள்